2021 சட்டப்பேரவை தேர்தலில் அமமுக அதிகமாக வாக்குகளை பிரிக்க அதிமுக தோல்வியை தழுவிய காரைக்குடி தொகுதி நிலவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. காரைக்குடி தொகுதி சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, தேவக்கோட்டை, சாக்கோட்டை, கண்ணங்குடி, கண்டனூர், புதுவயல் பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. கட்டிடக்கலை, சமையற்கலைக்கு பெயர் போன ஊர். விவசாயமோ நெசவு தொழிலோ மக்களோட பிரதான தொழிலா இருக்கு. பல செட்டிநாடு பங்களாக்களை கொண்ட தொகுதியில சுற்றுலாவும் முக்கியமானதா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல 1,48,087 ஆண் வாக்காளர்களும் 1,55,256 பெண் வாக்காளர்களும் 28 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 3,03,371 வாக்காளர்கள் இருக்காங்க. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா காங்கிரஸ் 5 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. அதிமுக 4 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 3 முறை தொகுதியை வசமாக்கி இருக்காங்க. சுதந்திரா கட்சி 2 முறை ஜெயிச்சிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக தலா 1 முறை வெற்றியை வசமாக்கி இருக்காங்க. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடி 75,954 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. 54,365 வாக்குகளை வாங்கின பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா தோல்வியை தழுவினார். தொகுதியில 21,589 வாக்குகள் வித்தியாசத்துல மாங்குடி வெற்றி பெற 2016 ஜெயிச்ச தொகுதியை காங்கிரஸ் தக்க வச்சது. தொகுதியில அதிமுக வெற்றிக்கு டிடிவி தினகரனோட அமமுக வேட்டு வச்சுச்சு. தொகுதியில போட்டியிட்ட அமமுக வேட்பாளர் தேர்போகி பாண்டி 44,864 வாக்குகளை வாங்கியிருந்தார். இது காங்கிரஸ் வெற்றி வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கா இருந்துச்சு. இப்ப தேர்தல் நெருங்க காரைக்குடி தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். தொழிற்சாலைங்கிறது இங்க அதிகமா கிடையாது. படிச்சவங்க வெளியூருக்கு தான் போய் வேலை பார்க்குற நிலைமை இந்த ஊர்ல இருக்கு. அதே போல அரசு கல்லூரிங்கிறது கிடையாது, ரொம்ப கிடையாது. அழகப்பா மட்டும்தான் இருக்குது. இப்போ ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் தனியாக அரசு கல்லூரிங்கிறது தேவை. இன்னொன்று என்னென்னா, காரைக்குடி டு மதுரை ரயில் பாதை இன்னும் கொண்டு வரல. நமக்கு நிறைய இடங்கள் பட்டா இல்லாமல் இருக்குது. அந்த பட்டா வழங்குறதுக்கான வேலையில் கொஞ்சம் நிறைய செய்கிறோங்கிறாங்க, நிறைய ஆனால் செய்யவே இல்லை. இப்போ வைரபுரம், நேரு நகர், நவரத்தின நகர், காளியப்பா நகர், இது மாதிரி அண்ணா நகர், இதுக்குள்ளெல்லாம் நிறைய பட்டா இல்லாமல் இருக்கிறாங்க. இதுகளுக்கு முறையான பட்டா கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. அந்த ரயில்வே ட்ராக் முடிஞ்சுதான் நாங்கள் எங்க போக வர வசதிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ட்ரெயின் அடிக்கிறதுக்கு போகிறனால எங்களுக்கு மேம்பாலம் அமைச்சு கொடுத்தா ரொம்ப வசதியா இருக்கும். அது சில நேரங்களில் அதிகமாக ட்ரெயின் வரனால நாங்கள் வர்றதுக்கு போகிறது ஒரு பஸ்ஸுக்கோ ஒரு எதுக்கோ அவசர தேவைகளுக்கு வர ரொம்ப சிரமமா இருக்கு. சாலை வசதிகள் சரிபட இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை. எந்த கட்சியும் வந்தாலும் சாலையை சரியிட செஞ்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். தண்ணி ஓடுற மாதிரி, வடிகால் கரெக்டாக ஒரு குளத்துல போய் சேர்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஏன்னா மழை பெஞ்சா மழை நீர் ரொம்ப தேங்கியது, அதனால நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. கல்லூரியிலேருந்து படித்து வரக்கூடிய மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. வேலை வாய்ப்பு வசதியே இல்லை. அவங்களாம் படிச்சுட்டு வெளிநாடு போகிறாங்க, வெளிநாடு போயிட்டு திருப்பி இங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு திருப்பி இங்கே வேலை வாய்ப்புக்கு ரொம்ப போராடுறாங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இங்கே படித்து வெளியே வரவங்களுக்கும் நல்ல ஒரு தொழிற்சாலை அமைப்பு கொடுத்தா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். போக்குவரத்தெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாயிருச்சு. காரு வண்டின்னு நிறைய போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு வசதி இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுக்கணும். இந்த கலைஞாசல்லேருந்து இங்கே பாண்டிய நகர் வர்ற பாதையிலலாம் ரொம்ப குறுகலான பாதையாக இருக்குது. அதனால ஆக்சிடென்ட்லாம் அதிகமாக நடக்குது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் அகலப்படுத்தி கொடுக்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.